ஷே பிரமா எல்லாம் கேட்டுக்கோடா. கடவுள் இன்னைக்கு எல்லாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த சாப்பாட்டு உணவு பூதத்திட்ட கட்டிட்டார். மந்திரத்தை பையன் போய் வச்சுக்கிட்டே இருப்பான். இவர் மந்திரத்தை வீசுவார். உலக நாடு திங்கான்ல டே சக் சக் சக்குன்னு பவரை வீச 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 கட்டிடுவார். 7வது உன் பொண்டாட்டி பிள்ளை இப்போ எல்லாம் கல்யாணங்களே முடிச்சா அப்படியே 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 சேலை இழந்து நிற்பான். அப்படியே அவள் அங்கிட்டு இங்கிட்டு தவ அப்படியே பிரச்சனைகள் முட்டும். இப்போ இந்த சாப்பாட்டு உணவில் கட்டினவுடனே எல்லா வீட்டுகள்லேயும் ஆதார கார்டில் இருக்கிற முட்டா குதிமனுங்க ஆணும் பெண்ணும் வீட்டில் பயங்கர சிக்கல் மோத விடுவார். கர்ம வினை செஞ்ச முட்டா குதிமனுங்களா. கர்ம வினைன்னா என்ன தெரியுமா? உயிர் பலி. அந்த உயிர் பலியை சாப்பிட்டு தானே ஆடுதான் ஓடுதான் நாக்கை தூக்கி தள்ளிட்டு போகிறான். அது காவு கொடுத்தாச்சுடா. சாப்பாட்டு பொழுது இன்னையிலேருந்து நடக்கும்டா. இதில் தான்டா சாப்பாட்டு உணவு காவு கொடுத்ததில் தான்டா நோய் எடுக்காரு. என்னென்ன மாயிட நோய் விடணுமோ அத்தனையும் நோய் விட்டு 10 விரலை தூக்கி கடவுளே கும்பிடுதை கொடுத்தாரு. என் குடும்பத்தை கும்பிட்றா அப்படின்னு என்னடாச்சுதா 10 விரலை வச்சு சிவன் குடும்பத்தை அழிக்க வந்த முட்டா குய்மை அத்தனையும் இந்த எழுத்தால் அழிக்க வந்த முட்டா குய்மனுங்களா. எழுத்தாளா எழுத வராதா. அப்படியே 10 விரல் அழுகுன அப்புறம் மொட்டையாக இருக்குமா மொட்டையை வச்சு தூக்கி கும்பிட்றா. தூக்குடா கண்டாரவள் மேலே கையை தூக்குடா. போட்டாச்சுடா காவு கொடுத்தாச்சுடா. சாப்பாட்டு உணவில் காவு கொடுத்துட்டாரு கடவுள். காவு கொடுத்தா என்ன நடக்கும்? எங்கெங்கே நீ அண்டாவா சட்டியாக பொங்கி வச்சாலும் அப்படியே கிடக்கும். மானிட பிறவி நாக்கு வாக்கு வாய் குடலை அந்த சாப்பாட்டு உணவுலே மந்திரத்தை வீசி கட்டிட்டாரா. இனிமேல் திங்க முடியாது ஓட்ட முடியாதா. கரெக்டாக நடக்க முடியாது. முக்கால்